ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு தி ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸோட 13th and 14th எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல பிரசைடிங் ஜட்ஜ் ஜெயிலுக்கு போனவரு திரும்பவும் பதவி ஏற்கிற மாதிரி இருக்கு. அத சிஞ்சியும் வரவேற்கிறான். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலா இப்போதைக்கு ஹீரோக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னா, வக்கீல்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா, அந்த சீஃபான காங்க அவரை கூட்டு வச்சு ஒரு கேஃபெட்டீரியால பேசிட்டு இருக்கான். இப்போதைக்கு அவர் எழுந்து போகும்போது இவனோட ஃப்ரெண்ட் அவரோட வழியை மறைச்சு நிக்க, யாராது அப்படின்ற மாதிரி இவரும் ஒதுங்கி நிக்க, இவரு இவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருந்தது ஒரு பண மூட்டையிலன்னு தெரியாமலே இருந்திருக்கு. ஏன்னா அவர் உட்காந்து யாரோட முடிய ஃப்ரெண்ட் ஓபன் பண்ணுவா, பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா பணம். இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா இந்த பணம் எதுக்குன்னா, நிறைய ஜட்ஜ் நிறைய அட்வொகேட்ஸ் முன்னுக்கே வர முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுல ஒரு 20 மில்லியன் ஓன் இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இந்த பணம் எல்லாம் வேணான்ட்டு அவர் பாட்டுல கிளம்ப, ஏங்க இப்போ நார்மலா இந்த எலெக்ஷன் லீஸ் 5 மில்லியன் ஓன் அது கூட இல்லாம வேண்டான்னு நீங்க பாட்டுல போனா எப்படி, டோட்டலா நான் 2 பில்லியன் ஓன் கொடுக்குறேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பணத்தை நான் வாங்கிட்டேன்னா இருக்கிற என் பதவியும் போயிடும், மேற்கொண்டு என்னோட நாமினேஷனும் அழிஞ்சு போயிடும், அட்லீஸ்ட் பார்க்கு வாங்க இந்த பிரஷர் அனுபவிக்கணும், அதுக்காக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவன் கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்தை கொடுக்க நினைக்கிறான். அடுத்து சிஞ்சியோட இடத்துல ஹான் உட்காந்து திரும்பவும் அரசியலை பத்தி பேசுறாங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு பார்க் ஷோவு அப்படிங்கிறவன் தான் எல்லா குழப்பத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்காரு. அவரை முடிச்சா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சிஞ்சி சொல்லிட்டு இருக்க, சிஞ்சி நீதான் பெரிய கரப்டடான ஆளே அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அதுக்குள்ள நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறான். வெளியில வந்த உடனே ஹான் ஹீரோவை பார்த்து, பார்க் ஷோவால ஏதாவது ட்ரபிள் வந்துச்சுன்னா அதுக்கு நீதான் பொறுப்பேக்கணும், பாத்துக்கோ அப்படின்னு வார்ன் பண்ணி அனுப்புறாரு. என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு இவனும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துறான். அடுத்த சீன்ல ஹான் அவரோட சீட்ல போய் உட்கார்றதுக்கு முன்னாடி அங்க சில போட்டோஸ் இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்க்கும் போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஜின்ஹாவை தாக்க வந்த போது அந்த அசசினை தாக்கியிருப்பான் இல்லையா, அந்த போட்டோஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அந்த போட்டோஸா இல்ல சிஞ்சு கூட இருப்பானே அவனோட போட்டோஸானே தெரியல, அந்த அளவுக்கு மங்கலா இருக்கு. அடுத்த சீன்ல போட்டோ காட்டுறாங்க. ரிப்போர்ட்டர் இப்போதைக்கு வேற ஒரு கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. அங்க அவளோட கொலீக் கிட்ட இன்னொரு ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்க, அதெல்லாம் ஒத்துக்கவே இல்ல. அதுல மேஜுங்னு ஒருத்தனை பத்தி நீ கவனிக்கவே மாட்டற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றா. அவங்களும் பயந்த மாதிரி அந்த இடத்த விட்டு போறாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே திரும்பவும் ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் பண்றா. ஜான் மியோங்னு ஒருத்தர் இருக்கான், அவனதான் இப்ப நம்ம சஸ்பெக்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பிளான சொல்ல, அந்த நேரத்துல இந்த டிடெக்டிவை விட ஜட்ஜ் தான்ப்பா இப்பெல்லாம் கலக்குறாங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டர் சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. ஈவன் அவங்க ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். இந்த பக்கம் ஊழல் குற்றச்சாட்டுல எஸ் குரூப்போட சேர்மன் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. பட் அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாம திருப்பி விடுறதுலே வேலையா இருக்காரு. இன்டர்வியூ எடுத்த உடனே உன் பேர் என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த சீன் நம்ம ஜின்ஹாவை காட்டுறாங்க. அவ ஆபீஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா ஃபைல்ஸ் வருது. இப்போதைக்கு அவ கூட இருக்கிறவன் சரியான புத்தக புழு போல இருக்கு. அந்த அளவுக்கு நான்லாம் கரைச்சு குடிச்சிட்டு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கான். டேய் நீ என்னடா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவனோட ஸ்டடீஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அங்க இருக்க கேஸ் ஃபைல்ஸ்ல என்னென்ன கேஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான். பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவளுக்கு. அப்படி அவ சின்சியரா அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவளோட பிஸி ஷெட்யூல்லையும் சும்மா இருப்பாங்களா, நம்ம ஹீரோ அவளை பார்க்க வரான். திரும்பவும் இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து வேற ஒரு பிளான போட போறாங்க நல்லா தெரியுது. அங்க ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு போறத அப்படியே நோட்டமிடுறா. அந்த சீன்ல பார்க்க காட்டுறாங்க. அவன் ஜாலியா வெக்கேஷன் வந்திருக்கான், மீன் எல்லாம் புடிச்சுக்கிட்டு ஹாப்பியா இருக்கும் போது ஹீரோ அவனுக்கு கால் பண்ண, டேய் உனக்கு தான் கால் பண்ண வேணாம்னு சொல்லிட்டல, உன்கிட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு அவன் நிறைய விஷயங்கள் கேட்க இவன் மறுத்துறான். இருந்தாலும் எவ்வளவு நாள் வெக்கேஷன்ல இருக்க முடியும், வேலைக்கு வரணும் இல்லையா, இங்க வந்ததான் ஜாலியா இருக்கும்ன்ற மாதிரி அவனும் ஃபீல் பண்றான். அடுத்த சீன்ல கங்சானா கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். அப்போ ஒரு லேடி டாக்டர் தான் அட்டென்ட் பண்றாங்க. அந்த லேடி டாக்டரை சின்ஹி அப்படியே கன்வின்ஸ் பண்ணி தன் பக்கம் இழுக்க பாக்குறான். அடுத்து கூட அவன் கார்ல போயிட்டு இருக்கும் போது இந்த போட்டோ குடுக்கலாமா வேணாமான்னு ஹேண்ட் திங்க் பண்ணிட்டு அந்த போட்டோவை பக்கத்து சீட்ல வச்சிடறான். பட் சிஞ்சியும் பின்னாடிதான் இருக்கான். இப்ப மூட் அப்செட் எல்லாம் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிடுறான். அதே மாதிரி அட்வொகேட்ஸ்க்கெல்லாம் தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரு கோர்ட் வாசல்ல சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அங்க இருக்க பெரிய பெரிய முதலைகள்லாம் அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு கலாய்ச்சிட்டு போது. அடுத்த சீன்ல அந்த கிரீன் பெல்ட்னு ஒண்ணு விஷயம் வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னா, பார்க்குவாங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இல்லையா, அவனை பத்தி தான். அதே சமயத்துல ஜெயிலுக்குள்ள இருக்கிற பிரசைடிங் ஜட்ஜுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இப்படி அப்படி நடந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோ நாளைக்கு பேசலாமா அப்படின்ற மாதிரி யாருக்கும் மெசேஜ் அனுப்புறான். அடுத்த சீன்ல பிரசைடிங் ஜட்ஜும் சிஞ்சியும் உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு. அப்போ சீஃப் ஜட்ஜ் ஏதோ போராட்டத்துக்கு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தார் இல்லையா, அந்த போஸ்டர் நியூஸ்ல எல்லாம் வைரலாக அத பிரசைடிங் ஜட்ஜ் கிட்ட சிஞ்சி காட்டிட்டு டிசிஷன் கேக்குறான். ஏன்னா இப்போதைக்கு ஆக்டிங் பிரசைடிங் ஜட்ஜா தான் சிஞ்சி இருக்கான். இவரை உள்ள தன்னது இவனுக்கு சந்தோஷம் தான், இருந்தாலும் ஒரேடியா அழிக்கணும்னு தான் இவனோட மோட்டிவே. சோ நல்லத்தனமா அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவரை கவுக்க பாக்குறான். அடுத்து சிஞ்சி இப்போ அவன் செஞ்ச மொத்த கிரைம்ல இருந்து கரப்ஷன் வரைக்கும் ஹானுக்கும் கூடவே இருக்கிற அவனோட அடியாளுக்கு மட்டும்தான் தெரியும். அடியாள் இப்ப கோமால இருக்கான். அவன் கண் முழிச்சானா
மாறிட்டான், ஒருவேளை நல்லவனா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளா சைக்கோத்தனமா இவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தான். சோ அவனை எப்படியாவது போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி செஞ்சு முடிவெடுக்க அதை ஹீரோ எப்படியாவது தடுக்கலான்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள மாஸ்க் போட்டு நுழைஞ்சிடான். அந்த சமயத்துல அவனை அங்கேருந்து காப்பாத்திட்டு போறதே கஷ்டங்க. ஏன்னா விலங்கு மாட்டி கட்டிலோட சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல செஞ்சியோட அசிஸ்டண்ட பார்க்க அவனோட ஆள் வந்துட்டு இருக்கான். கூடவே டாக்டரும் வர்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐயோ ஆமா வயிறு வலிக்குதே அப்படின்ற மாதிரி பயங்கரமான கூச்சல் சத்தம். அதனால அந்த டாக்டரும் அடியாலும் என்னாச்சுன்ட்டு அங்க போய் பார்க்க போயிடுறாங்க. அந்த கேப்ல ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அவனை காப்பாத்துறது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது செஞ்சுதான் பலே கில்லாடியாச்சு. பயங்கர சென்டிமெண்டா பேசுறது. டாக்டர் பேசி பேசி எப்படியாவது அவனை கொண்டுடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான கட்டிங்க கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிருப்போம் போல இருக்கு. அந்த டாக்டரும் அசாசினுக்கு விஷ ஊசியை போட வர அதை அவன் புரிஞ்சுக்கிறான், கண்மொழிக்கிறான். அந்த சமயத்துல அந்த டாக்டர் அதை பார்த்துட்டு பயந்துடுறாங்க. சும்மா இருப்பானா அவங்களோட கழுத்தை அப்படியே நெரிச்சு போட்டுட்டு வெளியில ஓடி வரான். அப்ப அவனோட முகம் மாறி இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இவன் கோர்ட் வாசல்ல இருந்து இறங்குற மாதிரி இருக்குங்க. ஏதோ ஒரு கேஸ்ல செஞ்சு இவனை விடுதலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனை பார்க்கவா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்போம் போல இருக்கு. சோ இவனும் பார்க்க போற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் வெளியில ஒரு செக்யூரிட்டி வந்து செஞ்சு அனுப்பி வச்சிருந்தான் இல்லையா, அவனா இருக்கட்டும் இல்ல டாக்டரா இருக்கட்டும் எல்லாருமே கொண்டு போட்டுட்டு அவன் பாட்டுல கிளம்புறாங்க. அதே சமயத்துல காரை வச்சுட்டு ஒருத்தன் போன் பேசிட்டு இருப்பான். இவன் அந்த கார்ல ஏறி உட்காந்து அப்படியே கிளம்பிடுறான். இப்போ அந்த அசாசின் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற விஷயம் செஞ்சுக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஹீரோக்கும் தெரிஞ்சு போச்சு. இவன் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது பார்க்கும் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வேற வழி இல்ல, எல்லாரையும் வச்சுதான் பிளான் போட்டே ஆகணும். அதுக்காக தான் இவனுக்கு ஆசை காட்டுற மாதிரி வெக்கேஷன்ல இருந்தவனுக்கு பேசி எப்படியோ வர வச்சிட்டான். இப்ப சிஞ்சி வந்து ஒரு ரியல் கோஸ்டா அவன் கூட இருக்கிறவங்கள கூட அவனுக்கு தேவைப்படலன்னா என்னைக்காவது ஒரு நாள் முடிச்சிருவான். அதே மாதிரிதான் அந்த அசாசின் ஒருத்தன் இருந்தா இல்லையா, அவனை இப்ப தீர்த்து கட்ட ட்ரை பண்ணா அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த பக்கம் சுஜிய காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்லிமெண்ட் மீட்டிங் மாதிரி நடக்கும் இல்லையா, இவன் தான் தலைவரா உட்காந்துட்டு இருக்கான். சோ இப்போதைக்கு நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறது தான் முதல் ரூல். ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்காரணத்தை கொண்டும் மாறிடக்கூடாது அப்படின்னு அரசியல பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால எஸ் குரூப்புக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லையா, அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களோட சுயநலத்தை நினைச்சு ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் என்னதான் பார்லிமெண்ட் மீட்டிங் நடந்தாலும் பார்க்குக்கும் ஹானுக்கும் இவனுங்கெல்லாம் நம்ம கூட ஒன்னா இருப்பானுங்களா அப்படிங்கிற டவுட் இருந்துகிட்டே இருக்கு. சரின்னு செஞ்சு கார்ல ஏறி உட்கார கார் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அப்படி சுத்தி வருவான். அதுக்குள்ள அவனுக்கு போன் கால் வந்துருது. இப்பதாங்க செஞ்சுக்கே தெரியுது அசாசின் தப்பிச்சிட்டான்ட்டு. ஒரு பிரச்சனை, கோமால இருந்த அசாசின் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹான் உனக்கு ஒரு கதை தெரியுமா, எலிபென்ட் எப்படி பிரேக் பண்ணும் தெரியுமா சஃபாரிய, அது மந்தையில இருந்து எப்பவுமே அதுங்கெல்லாம் பிரியாது, அதுங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கும், ஒன்னாதான் பழகுங்க. அதுல ஒரு யானைக்கு வயசாயிடுச்சுன்னா அந்த கூட்டத்துக்கே அது ஸ்லேவ் மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த கூட்டத்தோட வாழணுங்கிறதுக்காக ஸ்லேவா மாதிரி சாகர வரைக்கும் அதுக்காக கூடவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்றான். இந்த பக்கம் லீடிங் ஜட்ஜுக்கு இந்த தனிப்பட்ட கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல விசாரணை நடக்குது. அதுல செஞ்சியும் உட்காந்துட்டு இருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய மீட்டிங் போட்டிருக்கானுங்க வித் சாப்பாட்டோட. நம்ம செஞ்சிதான் பயங்கரமா சாப்பிட்டுட்டே கெட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்வானே அதை எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அடுத்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க எப்பவும் சாப்பிட்ற அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு இன்னைக்கு கேக் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அந்த கடையோட ஓனருக்கு இன்னைக்கு பர்த்டே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அப்படியே அவங்க அவங்களோட ஆபீஸ்க்கு போகும்போது இவங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்க இருக்க அந்த பாட்டிமாவுக்கு பர்த்டேங்கிறதுனால கேக் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த இடத்துல அசாசின் வந்து உட்காந்துட்டு இருப்பான். இருங்க பொறுமையா இருங்க, அவன்கிட்ட கத்திடாதீங்க, நான் ஃபர்ஸ்ட் போய் பேசுறேன் அப்படின்ட்டு கிட்டக்கு நெருங்கி எப்படா இருக்க நீ, திரும்பவும் சீனனுக்கு திரும்பினது சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே இடத்துல ஹான கத்தியால குத்தி போட்டு தள்ளிடுறான். அவ்வளவுதான், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு உசுறு போயிடுது. இந்த பக்கம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்து செஞ்சு அவனை பார்த்து முறைக்க இவனும் கத்தி எடுத்துட்டு குத்தலான்ட்டு நின்னுட்டு இருக்கான். பட் இவனோட ஞாபகத்துல கேஸ் எல்லாம் ஜெயிச்சுட்டு வெளியில வந்து இவன் கிட்ட முதல்ல வேலைக்கு சேர்ந்திருப்பான் இல்லையா, அப்ப செஞ்சு இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில நான் எப்பவுமே பின்னாடி இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். அதை நினைச்சு பார்க்கும் போது கடையோட ஓனர் வந்து பயந்துடுறாங்க. நீ உள்ள போ அப்படின்ற மாதிரி செஞ்சு சொல்லிட்டு, இப்ப என்னடா உனக்கு என்ன கொல்லணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்க, வாடா சாவோ வாழ்வோ உன் கையாலே நான் செத்துறேன், இது வரைக்கும் உன் கூட தானே வாழ்ந்துட்டு இருந்தேன், இரு நீ ஒரு கொலைக்காரனா ஆகக்கூடாது, ஆனா அசாசினா இருக்கலாம்னு சொல்லிட்டு தானடா உன்னை நான் வளர்த்தேன், ஆனா நீயாவே என்ன கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்ட இல்லையா, வா இல்ல நானே கிட்டக்கு வரேன் அப்படின்ட்டு கிட்டக்கு வந்து உன் கையில இருக்கிற கத்தியால என்ன கொண்டுடு, அதுக்காக தானே இங்க வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் இன்னொரு பிளாஷ்பேக் நினைக்கிறான். ஆக்சுவலா அவன் வேலைக்கு வந்து சேர்ந்த அன்னைக்கு நான் யாரெல்லாம் கொல்ல சொல்லணும் அவனை நீ கொன்னா போதும், இதுக்கப்புறம் நீ கோர்ட்டோட தலைவாசல் வச்சு படுக்கவே மாட்ட அப்படின்ற மாதிரி சொன்னதுல இது அதுக்கு பயந்துகிட்டு தாங்க இவன் அடிமை மாதிரி இருந்திருக்கான். அதை இவன் நினைச்சு பார்த்துட்டு ஐயோ இவனை போய் கொல்றதா அப்படின்ட்டு கத்தியை
கீழே போட்டுட்டு சாரி கேட்க, அதெல்லாம் இல்லடா நீ எழுந்து வா அப்படின்ற மாதிரி திரும்பவும் என்ன என்கரேஜ் பண்ணிட்டு உனக்கு இன்னொரு வேலை காத்திருக்கு அப்படின்ற மாதிரி சஸ்பென்ஸ் அவன் கிட்ட சொல்ல, திரும்பவும் அந்த அசசின் அதை கேட்டுட்டு சந்தோஷப்படுறான். அடுத்த சீன்ல பிரசைடிங் ஜட்ஜ் வெளியில வந்துடுறாரு. ஆஸ் யூஷுவல் நான் ஃபர்ஸ்ட் சீன்ல சொன்ன மாதிரி திரும்பவும் அவரு பதவி ஏற்கிறாரு. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் இவர் வந்ததை நினைச்சு முழுமையா சந்தோஷப்படல. இப்போ உங்களுக்காக நான் ஷாம்பின் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் குடிச்சிட்டு சந்தோஷமா இருங்க ஒரு நிமிஷம், என்னோட ரூமுக்கு மட்டும் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் தன்னோட ரூமுக்கு கிளம்ப பெரிய சின்ஹா வந்து சிரிக்கிறான். ஏன்னா அங்க இருக்கவங்க மொத்த பேரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல எப்படியாவது இவரை போட்டு தள்ளிடலான்னு ஆல்ரெடி அசாசின அங்க பதுங்கி இருக்க சொல்லிருப்பான். அவனும் பிரசைடிங் ஜட்ஜை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு ஷாம்பெயினை யாருமே குடிக்காம ஒயின் எடுத்து குடிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, ஷாம்பெயின்ல ஏதோ மிக்ஸ் ஆயிருக்கு. அதை கண்டுபிடிச்சவரு அந்த ரூமுக்கு போயிட்டாரு. ஆனா இந்த பக்கம் டேபிள் ஃபுல்லா சாப்பாடை வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஊகாக்க மட்டும் திரும்ப திரும்ப டவுட், இதெல்லாம் பண்றோமே பின்னாடி மாட்டிக்கிட்டோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி நோண்டி நோண்டி கேட்கிறாரு. இவன் தான் சாப்பாட்டை வச்சா அடிச்சு நவுத்துவானே, அவன் பாட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே ஒரு சின்ன டேபிள் கான்ஃபரன்ஸ்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குல்லையா. அன்னைக்கு பேசினது என்னன்னா, இந்த கொலைய நம்ம சத்தமே இல்லாம பண்ண போறோம், ஆல்ரெடி என்னோட அசாசின் மேல கொலைப்பழியும் குற்றச்சாட்டுகளும் இருக்கு, எப்படியாவது கோத்து விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் இப்ப எல்லாரும் ஒயினை குடிச்சிட்டு இருக்கானுங்க. இதுல நம்ம ஹீரோவும் கூட்டு அவன் நின்னுக்கிட்டு, அட பாவீங்களா, ஒருத்தனோட உசுரை எடுக்கிறதுக்கு மொத்த கொரியன் ஜுடிஷியரி சிஸ்டமே ஒன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவை சிஞ்சி பக்கத்துல கூட்டு நிக்க வச்சுக்கிறான். ஆனா இவனோட மனசே கேட்கல. அதே சமயத்துல இந்த இடத்துலதான் தோழி ஊட்டி போடுற மாதிரி ஒரு மாந்திரிக லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்க பிரசைடிங் ஜட்ஜ் திரும்ப வந்துட்டாருன்ட்டு அவரை பார்க்க வந்திருப்பாங்க. அவங்களோட ரூம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அசாசின் அவங்கள கொன்னுட்டு இருப்பான். ஐயோன்ற மாதிரி கூச்சல் போட அந்த இடத்துல 2 பேருக்கும் ஃபைட். அதுல பிரசைடிங் ஜட்ஜ் துப்பாக்கி எடுத்து அசாசினோட வயிற்றுல 2 தடவை சுட்டுறாரு. இந்த சவுண்ட கேட்டுட்டு வெளியில ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்களே, அந்த இடத்துல யாராவது துப்பாக்கி எடுத்து தனக்கு தானே 2 தடவை சுட்டுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்றான். இப்போ உள்ள என்ன நடக்குதுன்னு அவன் கெஸ் பண்ணிட்டு எப்படியாவது இந்த பழிய செஞ்சு மேல போடணும், ஏன்னா அவனோட வீழ்ச்சிக்கு அவன் தானே காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கலாய்க்கிறான். அதே சமயத்துல இந்த பக்கம் பிரசைடிங் ஜட்ஜ் அந்த பில்டிங்கை விட்டு தப்பிச்சு வெளியில ஓட நம்ம ஹீரோ அப்படியே வந்து தடுத்து நிறுத்த, டே நீ ஏன்டா தடுத்து நிறுத்துற அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போதைக்கு நீங்க உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே நீ தாண்டா இது எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்டே, பயங்கரமான பிளான் போட்ட, ஆல்ரெடி என்கிட்ட நாம்யாங் இதெல்லாம் பத்தி சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நாம்யாங்க்கு பிரசைடிங் ஜட்ஜ் ஆகணும்னு ஆசைங்க, அது உங்களுக்கு தெரியாது இல்லையா, இப்போ ஒரு வண்டி வரும் அதுல சைலண்டா ஏறி போயிடுங்க, நான் மொத்த பேரு சேர்ந்து இதே இடத்துல உங்களை போட்டு தள்ளிடுவாங்க இல்ல ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவானுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவனும் துப்பாக்கி எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு ஃபாஸ்டா வண்டியில ஏறிட்டு இன்று போய் நாளை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி டயலாக் எல்லாம் பேசிட்டு கிளம்புறான். இப்ப அந்த காரை ஓட்டிட்டு போறது பார்க் தான். இந்த பக்கம் எல்லாருமே பிரசைடிங் ஜட்ஜ் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி தேடி தேடி பார்த்துட்டு ஃபைனலா விட்டுறாங்க. ஆனா அந்த பார்லிமெண்ட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பம் வந்துருது. ஏன்னா மூக்கு ஆல்ரெடி செஞ்சியே சுத்தமா பிடிக்காது. அவன் வந்து ஏடா கூடமா பேச செஞ்சிக்கு பயங்கரமான கோவம் வந்து ஒயின் பாட்டில் எடுத்து அவனோட தலையில அடிச்சிடறான். அவ்வளவுதான் கீழே விழ அப்படியே தள்ளுமுள்ளாகிற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல நான் செத்தா கூட பரவாயில்ல, உன்னை இந்த இடத்துல போஸ்டிங்ல உட்கார வைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில உடைஞ்சிருந்த கிளாஸ்ல அவனே கழுத்துல குத்திக்கிறான். சோ அந்த அளவுக்கு செத்தாலும் பரவாயில்ல, அடுத்தவன் நல்லா வாழக்கூடாதுன்னு அவனோட எண்ணம் வேற. இந்த பக்கம் எல்லாருமே இதை பார்த்துட்டு போயிடறாங்க. செஞ்சி ஏண்டா அப்படி பண்ண, இன்னைக்கு தாண்டா என்னோட ஆசையே நிறைவேற போற நாள் அப்படின்ற மாதிரி செத்தவனை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அசாசின் வந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு அவனும் சரிஞ்சு விழ அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபைனலா ஹீரோ அலைஞ்சு திரிஞ்சு குடுக்குடுன்னு ஓடி வந்து என்னங்க நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ இவ்வளவு நேரமா எங்க போன அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் என்னாச்சுன்னு திரும்ப கேட்க, அதான் உன்கிட்ட சுஜியோக்கு முதல் நாள் கூப்பிட்டுட்டு வரும்போதே சொன்னனே, நீ எப்பவுமே என்னோட சைடு தான் நிக்கணும், ஆனா இன்னைக்கு லாஸ்டா நின்னுட்டு இருந்த. அது மட்டும் இல்ல, உன்கிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்கணும், இந்த போட்டோஸ் எல்லாம் யாரோடது? போ அந்த 3 பில்லியன் என்கிட்ட இருந்து ஆட்டை போட்டது நீ தானே, ஏண்டா என் கூட இருந்து என் கழுத்தெடுத்த அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, நான்லாம் உன் கூட இருந்து கழுத்த இருக்கல, நீ ஏன் உன்னோட கழுத்தை கரகரன்னு அறுத்துக்கிட்ட. ஆக்சுவலா உனக்கு இந்த குறுக்கு புத்தி, கெட்டெண்ணம், கரப்ஷன் இது 3மே சேர்ந்து உன் கண்ணை மறைச்சிருச்சு. ஆனா நீ ரொம்ப புத்திசாலி, நல்ல விதத்துல செலவு பண்ணியிருந்தனா வேற லெவலுக்கு வந்திருப்ப. இப்ப பாத்தியா, அநியாயத்துக்கு அடுத்தவங்க பதவியில ஆசைப்பட்டு அடுத்தவங்களோட உசுருன்னு கூட பார்க்காம அடுத்தவங்களோட கஷ்டம் கூட நினைக்காம நீ என்ன நினைச்சோ அதை சாதிச்ச இல்லையா, அதோட விளைவுதான் இது. எனக்கு இந்த ஜென்மத்துல இல்ல, போன ஜென்மத்திலே உன்னை பத்தி தெரியும், அதனாலதான் கிளீனா ஸ்கெட்ச் போட்டு உன்கிட்ட நெருங்கின அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஃபைனலா மொத்த பேருக்கும் விரிச்ச வலை ஒண்ணுமே கிடையாது, ஆனா எனக்கு தான் பெரிய வலையை விரிச்சிருக்க, அது தெரியாம நான் உனக்கு கூடவே இருக்க வச்சு
நிறைய ஹெல்ப் இதெல்லாம் பண்ண வச்சுட்டியே, ஆனா இந்த வெறி பிடிச்ச கொலைக்காரனுக்கு என்னோட பசி என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்டு கண்ணா பின்னான்னு ஹீரோவை தாக்குறான். அந்த சமயத்துல அவங்க அப்பாவோட தீர்ப்புல நான் அந்த அண்டா விதியவே மாத்தி அமைச்சேன், அது தெரியாம இவன் மேல குற்றம் இருக்கு அவன் மேல குற்றம் இருக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமலே இறங்கிட்ட இல்லையா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த நேரத்துல சிஞ்சி கத்தி எடுத்து ஹீரோவோட கழுத்திலே அறுத்துறான். அதுல அவனுக்கு மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே கீழே விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு ஆல்ரெடி போதையில இருந்தவன் கத்திய கீழே போட்டுட்டு அவன் பாட்டுல நடந்து போக அடுத்த சீன்ல ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு அவன் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது அவன் ஃப்ரெண்டு கூட லூட்டி அடிச்சதெல்லாம் ஞாபகங்கள்ல வருது. ஆனா இஞ்சியோட அசாசின் வந்து இவனை கழுத்து நெரிச்சு கொல்ற மாதிரி ஒரு ட்ரீம் வர அவ்வளவுதான் பெட்ல இருந்து எழுந்தவன் அப்படியே அரண்டு போயிடுறான். இன்னொரு தடவை சாவா, நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு திரும்ப ஒரு சிஸ்டர் வந்து இடிச்சுக்கிறாங்க. அதுக்கும் மிரண்டு போய் அப்படியே நிக்கும் போது ஹாஸ்பிட்டல் நோக்கி வரா. இந்த பக்கம் டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவ வந்த உடனே அவனோட கழுத்துல இருக்க காயங்களுக்கு சிஸ்டர் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. இவன் அவளையே பார்க்க நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு பக்கத்துல உட்கார்றா. ஆக்சுவலா சாரி அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்கு சாரி சொல்ற அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இல்ல முதல் நாள் உன்ன யாருன்னு தெரியாம போலிச்சுன்னு அரைஞ்சிட்டேன், ஆனா இன்ன வரைக்கும் அதுக்கு சாரி கேட்கல, அதனாலதான் சாரி கேட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க டக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. அவளோட மனசுல ஏதோ பெயின் இருக்க மாதிரியே இருக்கு. சரின்னு சிஸ்டர் அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க அச்சோ என்னது இப்பதானே உங்களுக்கு கிளீன் அப்லாம் பண்ணிவிட்டேன், அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன அப்புறம் அந்த கட்டு போட்ட பஞ்சில இருந்த பிளட்டை காணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா பாருங்க குப்பையில போட்டுருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேலேன்னு கீழே பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் போயிட்டு இருக்கா கிட்ட, இங்கதான் இருக்காரா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு விசாரிக்கிறாங்க. இப்ப அவனுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு, அவ வந்து சாரி கேட்டது இவனை போட்டு கொடுக்கறதுக்காக தான், இவன் எங்க இருக்கா அப்படின்னு போலீஸ்க்கு காமிச்சு கொடுக்கறதுக்காக தான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ டக்குன்னு அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஓடுறான். அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டு போன் பேசுற மாதிரி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு அங்கிருந்து போலான்னு வேக வேகமா ரோட்ல நடந்து போவான். அந்த சமயத்துல போலீஸ் இவனோட ரூம்க்கு வந்து பார்த்துட்டு இல்ல அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு ஹீரோக்கு யாரெல்லாம் சப்போர்ட்னா பெக் அங்கிள், பிரசைடிங் ஜட்ஜ், அப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருக்கும் கால் பண்ணி என்ன ஃப்ரேம் பண்ற மாதிரி தெரியுது, அதாவது பார்லிமெண்ட்ல கொலை நடந்துச்சு இல்லையா அதுக்கு காரணம் இவன் தான்ன்ற மாதிரி இவனோட பிளட் ஸ்டெயின்ஸை எடுத்துட்டு போய் அதே மாதிரி இறந்தவனோட காயத்துல வைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, டிஎன்ஏ டெஸ்ட்ல இவனோட பிளட் காட்டும், அதனால இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் விஷயமே. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு என்ன நடந்திருக்கும்னா, அவன் ஒரு பணத்தாசை பிடிச்சவன், பதவி ஆசை பிடிச்சவன். அதனால செஞ்சிய கூப்பிட்ட நீ இந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன ஒருத்தவங்க கூட ஒற்றுமையா இருக்க மாட்டேங்கிற, அப்பப்ப மாறிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி செஞ்சு ஹீரோவோட மாமனாரை பார்த்து கேட்க, இங்க பாரு எனக்கு முக்கியம் பதவியும் பெருமையும் மட்டும்தான், நான் யாரையுமே நம்ப மாட்டேன், அந்த பவர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் இந்த ஃபார்மர் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா அந்த பிரசிடென்ட் பார்க் வாங்க போய் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி செஞ்சு கிளம்ப, அப்பதான் இவன் கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருப்பான். ஐயோ அவனை மீட் பண்ண போறான்ட்டு வாய அடைச்சு போய் நிக்கிறான். இப்போதைக்கு இவனை தூண்டி விட்டு இவன் பொண்ணு எப்படியாவது போய் அந்த பிளட் ஸ்டெயின்ஸை எடுத்துட்டு வந்தா ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் மிரட்டி தான் அனுப்பியிருப்பாங்க. இது நினைச்சு அவ தனியா உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. ஆனா ஹீரோட மைண்ட்ல இவ இன்னசென்ட்னு தெரியும். அவங்க அப்பாவோட கெட்ட புத்தினாலதான் இந்த வேலையை பார்த்திருப்பா, இந்த ஜென்மத்திலயும் போன ஜென்மத்திலயும். அதே சமயத்துல இவளோட ஆபீஸ்ல கைதியோட உட்காந்து அட்வொகேட் ஒருத்த சரக்கு அடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். பார்த்தவ அந்த டிசிக்கு கேஸ பத்தி திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. நீ திரும்பவும் முரண்டு பிடிச்சனா டிசிக்கு மாதிரியே உன்னே உள்ள அமைச்சிருவேன், இப்பவா சொல்லுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கைதியையும் ஒரு லுக் விட்டுட்டு போறா. அதே சமயத்துல நியூஸ்ல நம்ம ஹீரோ பத்தி வர, ஐயோ இவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்ப ஒரு பக்கம் செஞ்சியும் கார்லயே தான் சுத்திட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் ஹீரோவும் கார்லயே தான் சுத்திட்டு இருக்கான். ரெண்டு பேரையும் போலீஸ் விடாம தேடிட்டு இருக்கு. ஈவன் அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவானே, அந்த அம்மா கூட சின்ன வயசுல இவனுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்த்திருக்குமே, அவங்க கிட்ட கூட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து இவனை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இவனால அதை பொறுக்கவே முடியல, என்ன பண்றது, ரெண்டு பேரும் மீட் பண்ணதான் இதுக்கப்புறம் சீனே இருக்குன்ட்டு செஞ்சு ஹீரோ கால் பண்ணி போலீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி என்ன வந்து மீட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கடைக்கு போயிடுறான். அந்த இடத்துல பேஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அங்க அவனுக்கு சாப்பாடு பணம் ட்ரெஸ் எல்லாமே கொடுத்து ட்ரீட்மெண்ட்டும் பாக்குறான். ஆனா யாரா அவனை இப்படி பண்ணது, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆத்திரத்தோட அவன் புலம்ப, இந்த சைடு ஹீரோ தனக்கு தானே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு வேற யாரு வில்லன் தான், அவனை என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்ல டிசிக்கியோட அப்பா உட்கார வச்சு சின்ஹா கேள்வி மேல கேள்வி கேக்குறா. அடுத்து அந்த விஷயத்த நேரா ஹீரோ கிட்ட வந்து சொல்ல, பரவாயில்லப்பா பயங்கரமான தைரியம் தான், சின்ஹா கிட்டயே நீ எதிர்த்து நின்றுக்கனா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே சேர்மன் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவர் தான் பெரிய பணம், முதல்ல அரசியல்வாதி சப்போர்ட் எல்லாம் இருக்கு. இப்ப ரெண்டு பேரையும் மாறி மாறி போலீஸ் தேடிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வைரல் ஆக ஹீரோட அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு அந்த இடத்துக்கு ரிப்போர்ட்டர் மார்வேஷம் போட்டுக்கிட்டு ஏதோ காயலாங்கடையில சாம போடுற மாதிரி கேப் எல்லாம் போட்டு வந்து அவங்க
அவங்கள மீட் பண்ணீங்க பாருங்க, ரகசியமா சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம், அதனால உங்க பையனால வெளியில வர முடியாது, அவரு என்ன அனுப்பியிருக்காரு உங்களை பாக்குறதுக்காக, நீங்க கவலைப்படாம இருங்க, அதாவது உங்களை பத்தி வந்து விசாரிச்சா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு போறா. அதே சமயத்துல கடையில இந்த ஸ்கூல் பண்ண வேலை செஞ்சுட்டு இருப்பா இல்லையா, அவகிட்டையும் போய் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொஞ்சம் ஆறுதல் படுத்துறா. இந்த பக்கம் நம்ம தலைவி பயங்கரமா குடிச்சிட்டு அவங்க அப்பா இருக்க ரூமுக்கு வந்து, அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆர் ரூமுக்கு போறா. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவரு பார்க்க திரும்பவும் சரக்கு எடுத்து குடிச்சிட்டு ரொம்ப புலம்பிட்டு நான் உங்களை விட்டு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவருக்கு பதட்டம் ஆயிடுது. திரும்ப என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அப்ராடுக்கு படிக்க போக போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப மொக்கையா சொல்வா. அடுத்த சீன்ல பார்க்க பிரசைடிங் ஜட்ஜ கார்ல வச்சு கூட்டிட்டு போனான்ல, நேரா ஜெயிலுக்கு தாங்க கூட்டிட்டு போயிருக்கான். அந்த இடத்துல அவர் கஸ்டடியில இருக்கும்போது வெளியில நடந்த விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண இந்த பக்கம் இவன் சும்மாவா இருப்பான், அவனோட மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்ப எல்லாமே மறைமுகமா தான் செயல்பட்டு வராங்க இல்லையா, அதனால பார்க் தனியா நடந்து வரும்போது ஜின்ஹா டக்குன்னு பயமுத்திரா. ரொம்ப பயந்தவன் தான் நீ, சரி ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு அவன் இருக்க இடத்துல எல்லாரும் திரும்பவும் மீட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் ஃபன்னியா பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்காக திரும்பவும் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஆனா என்ன எப்படி கார்னர் பண்ணாங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும் போது என்னோட பிளட் எடுத்து செத்து போனவரோட உடம்புல தடவி இருக்காங்க. சோ அதனால என்ன இப்ப போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க மீட்டிங் போட்டுட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வில்லனை காட்டுறாங்க. அவன் யாருக்கிட்டயோ போன் பண்ணி ஹெல்ப் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். கையில ஒரு பென்ட்ரைவும் இருக்கு. இந்த பக்கம் பார்லிமெண்ட்ல எல்லாரும் உட்காந்து பேசுற மாதிரி திரும்ப ஒரு முடிவு பண்ணி போன் அப்படியே ஆன்ல வைக்கிறாங்க. அதுல பேசுறது சின்ஹா. எல்லாருமே ஊழல் பண்ணிருக்காங்க இல்லையா, மரியாதையா திரும்பவும் எனக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா உங்க ஊழல் எல்லாம் வெளியில வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிக்கிட்டே உள்ள வரான். அதுக்கப்புறம் திரும்பவும் இவனதான் பிரசைடிங் ஜட்ஜா வரவேற்கிறாங்க. இப்ப இவன் மறைமுகமா இருந்து செயலாற்ற போறான் அப்படின்ற அறிக்கையும் விட்டுறான். அடுத்து இவன் எங்கெல்லாம் போறானோ ஹீரோவும் மறைஞ்சிருந்து ஃபாலோ பண்றான். அப்ப ஜினாவோட கார்ல தான் அவனும் இருப்பான். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து பேசும்போது அவன் ஒரு பென் டிரைவ ஜினா கிட்ட கொடுக்க, இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பார்லிமெண்ட்ல நடந்த தில்லுமுள்ளு இருக்கு இல்லையா, அதோட மொத்த லிஸ்டும் இதுல இருக்கு. இந்த கருப்பு ஆடுகள் எங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கோ அதெல்லாம் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அவங்களோட போன் நம்பரும் இருக்கு, நீ கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம் இல்ல செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். அடுத்த சீன்ல ஜின்ஹாவும் ஹீரோவும் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பாட்டுல அவனோட கார் எடுத்துட்டு போறான். இந்த சமயத்துல அவனை ஃபாலோ பண்ணி போனா அவன் எங்க போறான், என்னென்ன ஆட்டிடியூட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்ட்டு ஃபாலோ பண்றாங்க. இந்த பக்கம் அந்த பார்லிமெண்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இவங்க ஊழல்கள் பண்றாங்களோ இல்லையோ, மீட்டிங்க போடுறாங்களோ இல்லையோ, ஆனா நல்லா சாப்பிடறானுங்க. அடுத்த எலெக்ஷனுக்காக என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்கவும் செய்யறானுங்க. இதுல மெயினா பேசுறது டிசிக்கியோட அப்பா தான். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இறந்து போனவன் ரொம்ப மோசமானவன், கண்டிப்பா அவன் நம்ம கூட இருந்திருந்தானா நம்மளோட திட்டங்கள்லாம் வெளியில வந்திருக்கும், அவன் என் கையால செத்ததே நல்லதுதான், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா எல்லாரும் இவன் பக்கம் அப்படியே மாறி இருப்பாங்க. அடுத்து சிஞ்சிய ஹீரோ சேஸ் பண்றது அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. பட் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துறான். அடுத்து போலீஸ் இவங்களோட காருக்கு முன்னாடி வந்து நிக்க ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஜின்னா கார் ஓட்டுற மாதிரியும் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஆன் டியூட்டில போயிட்டு இருக்க மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுறா. அதனால அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோட ரூம்மேட் இருந்தா இல்லையா, அவனுக்கு கால் வருது. ஓ இப்ப சிஞ்சி டைரக்டா அவங்க கிட்ட பேசி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா, தலைவர் கொஞ்சம் பயப்படுறாரு. இந்த பக்கம் ஹீரோட மச்சானும் சிஞ்சிக்கு ஹெல்ப்பா இருக்காங்க. அவன் மாற விஷயம் போட்டுக்கிட்டு நேரா பிரசைடிங் ஜட்ஜ் பார்க்க போறான். இப்போ உன்னை பார்க்க வந்தது எதுக்கு தெரியுமா, நீ என்ன ஃப்ரேம் பண்ணி வச்சு ஒரு கேம் பிளே பண்ண, நீ இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலன்னு உனக்கே தெரியும். ஆனா அந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு நான் உள்ள போவேன்னு நினைச்சேன், இப்படிதான் மாறு விஷயத்துல அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை முடிய போறது இல்ல, உன்னோட வாழ்க்கை தான் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் அந்த 3 பில்லியன் ஓனை கொள்ளடிச்சது யாரு தெரியுமா, அது ஹீரோ தான். அவனே உன்னை காப்பாத்தி கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிட்டான். அவனை உசுரோட விடுவான்னு நம்புற, கண்டிப்பா உன்னை ட்ரையல்ல இழுத்து நியாய தீர்ப்பு கொடுக்காம விட மாட்டான் அப்படின்னு சொல்ல, இந்த கேஸ்ல இருந்து நான் நியாயப்படி வெளியில வந்து திரும்பவும் பிரசைடிங் ஜட்ஜா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு வில்லன் சிரிக்கிறான். அடுத்து அவன் கார்ல ஏறனோன்னு அந்த ஒட்டு மீச தாடி எல்லாத்தையும் எடுத்துட்டு நடா வாழ்க்கை ஓட விட்டுட்டானே, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறான். பட் ஹீரோவோட மச்சான பாத்தீங்களா, என்ன நடந்தாலும் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்றது, அவங்க அப்பா பாத்தீங்களா யார் கூடயும் மிங்கிள் ஆகலங்க, தனியா இருந்துகிட்டே கேம் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து பிரசைடிங் ஜட்ஜுக்கு அங்க இருக்க போலீஸ் எல்லாம் போன் கொடுத்து உதவுறாங்க. அவரும் ஹீரோ கிட்ட கால் பண்ணி ஹாம்னாங்கோட மறைமுக ஆட்டம் தான் இது, அது மட்டும் இல்ல சிஞ்சி அப்பையில இருந்து
நான் இருக்க இடத்துக்கு வரணும்னு ஆசை. இதுல நீ 3 பில்லியன் அவங்கிட்ட இருந்து கொள்ளடிச்சிருக்கனா எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி சிரிக்கிறான். இந்த பக்கம் ரிப்போர்ட்டருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் இவன் கொடுக்க, அடுத்த சீன்ல செஞ்சி மாறு வேஷம் எல்லாம் போடலங்க, ஸ்ட்ரெயிட்டாவே பார்க்க மீட் பண்ண வந்துடுறான். பார்க்க, நீ சூப்பரான ஜாப் பண்ண, என்னடா இப்படி நேரா வந்திருக்கன்னு பாக்குறியா, என்ன யாராலையும் அரெஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு இப்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுல அவனுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. அந்த இடத்துல பார்க்குக்கு அவன் சாப்பிடுறத பார்த்துட்டு இவ்வளவு தைரியமா இவன் வரானா, கேஸ்ல இருந்து வெளியில வர போறான் தான் அர்த்தம். மொத்த பேரும் இவனுக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவன் கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனோட வாட்ச் எடுத்து கையில கட்டுறதுக்கு முன்னாடி டைம் பாக்குறான். இந்த பக்கம் டிசைடிங் ஜட்ஜை காட்டுறாங்க. அவனுக்கு சாப்பாட்டுல விஷத்தை போட்டு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. எல்லாம் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி இந்த பக்கம் சிஞ்சி சிரிக்க, அந்த பக்கம் அவரோட உசுரும் போயிடுது. அந்த நேரத்துல பார்க்குக்கு சீஃப் ப்ராசிக்யூட்டர் கிட்ட இருந்து காலும் வருது. ஒரு அல்லஸ் அவர் செத்து போயிட்டாரு, பட் அங்க இருக்க போலீஸ் எடுத்து இவனுக்கு கால் பண்ண, மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்க விட்டுட்டு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து அவன் கிளம்பி போயிடுறான். அதை பார்த்த பார்க்குக்கு இவன் என்னெல்லாம் பண்ணுவானோன்ற மாதிரி அல்லு கலப்புது. இந்த விஷயத்த ஹீரோ கிட்டயும் கால் பண்ணி சொல்றான். இதுக்கெல்லாம் பயப்படாதரா, இவன் ஆடுற ஆட்டம் ஒரு பிளிப் மாதிரி, திரும்பவும் அவனால பவருக்குலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஆறுதல் சொல்ல, இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல செஞ்சியோட அசிஸ்டண்ட கொல்றதுக்கு ஒரு டாக்டர் உதவி பண்ணிருப்பாளே, அந்த டாக்டர் கூட அசிஸ்டன்ட் கையால செம்ம அடி வாங்கிட்டு மயக்கமாகி கிடப்பாளே, அவளை போய் இப்ப நீ செஞ்சி சொன்ன மாதிரி அவனோட அசிஸ்டண்ட கொல்றதுக்கு ட்ரை பண்ண, ஆனா இப்போதைக்கு நீ வேற ஒருத்தவங்கள கொல்றதுக்கு ட்ரை பண்ணும், அப்படி இல்லன்னா நீ வாக்குமூலம் கொடுக்கணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு செஞ்சி இது மாதிரி கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த வாக்குமூலத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சிஞ்சி இப்ப புதுசா ஒரு கொலைப்பள்ளி வந்திருக்கு இல்லையா, அதை நியூஸ்ல பார்த்துட்டு பயந்தபடி ஜன்னல் வழியா போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ண வராங்களா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறான். அடுத்த சீன்ல பார்க்க அவனை மீட் பண்ணிட்டு நேரா ப்ரிசைடிங் ஜட்ஜ் இருந்தார் இல்லையா, அவரோட ரூம்க்கு வந்து பாக்குறான். ஒரு எவிடன்ஸுமே இல்லையே, ஏதாவது கண்டிப்பா வச்சிருப்பாரு, ஏன்னா எல்லாருமே அவரை கொல்லதான் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு அவரு படிக்கிற பைபிள் எடுத்து பாக்குறான். அந்த பைபிள்ல ஒரு சின்ன எல்லோ நோட்டீஸ் இருக்கு. அந்த எல்லோ நோட்டீஸ் எடுத்துட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து காட்டினோன்னு, போதும்டா இதுல ஏதோ எவிடன்ஸ் இருக்கு, அவருக்கு சாக போறோம்னு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா அவர்தான் இந்த மாந்திரிகம் எல்லாம் நம்புறவராச்சு. அது மாதிரியான ஒரு வேர்ட்ஸும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பானையும் டயக்ராமா வரையப்பட்டிருக்கு. சரின்னு அவரோட வீடு இருந்த இடத்துலதான் பார்லிமெண்டே நடக்கும். அந்த இடத்துல ஆல்ரெடி கொலை நடந்ததுனால போலீஸ் அதை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா வீட்டுல ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தேடி தேடி பாக்குறாங்க. அவர் வரைஞ்ச மாதிரியே ஒரு பெரிய பானை இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அதை தூக்கிட்டு பார்த்தா அதுக்குள்ள ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. அந்த பென்ட்ரைவ் எடுத்து ஹீரோ தன்னோட மொபைல்ல போட்டு பார்ப்பான். அந்த பார்லிமெண்ட்ல ஒவ்வொருத்தனும் இருந்தானுங்க இல்லையா, அதுல இல்லீகலா பணத்தையும் டாக்குமெண்ட்ஸையும் எப்படி கொண்டு வந்து கொட்டினானுங்கன்ற எல்லா டீடைலும் இருக்கு. அவ்வளவுதான். அடுத்த சீன்ல அந்த பார்லிமெண்ட்ல எத்தனை பேர் இருந்தானுங்களோ மொத்த பேருக்கும் அரெஸ்ட் வாரண்ட் இன்க்ளூடிங் டிசிகியோட அப்பாவுக்கும் சரியான ரகல விடுவாங்க. பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த தருணத்துல நம்ம ஹீரோவோட மாமனாரை காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்பாடா மொத்த பேரும் கூண்டோட கைலாசம் அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விடுறாரு. இத சிஞ்சியும் டிவில பாக்குறான், ஹீரோவும் டிவில பாக்குறான். அந்த நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது கொரியாவோட மொத்த சிஸ்டமே அப்படியே கிரம்பிள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நல்ல ஜட்ஜும் வாய்ந்த பொலிட்டீஷியன்ஸ் தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிடுறாங்க. அடுத்து பெக்கங்க்ல ஹீரோ போய் மீட் பண்ணி, இதுக்கப்புறம் என்னால பவர் இல்ல, ஸ்டெப் எடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க, நீங்க நினைச்சீங்கன்னா இந்த அரசாங்கத்தையே மாத்தலாம், இதுக்கப்புறம் கொரியால நல்ல ஆட்சி மட்டும்தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இனிமே சோஜிக்கு ஊழல் பண்ற யாரையுமே உட்கார வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நீ எனக்காக பண்ண உதவி வேற லெவல், ரொம்ப பெருமைப்படுறா அப்படின்ற மாதிரி அவனை பாராட்ட. அடுத்த சீன்ல இன்னும் எவ்வளவு நாள் நம்ம உயிரோட இருக்க போறோமோ அப்படின்றது தெரியாம திரும்பவும் மாஸ்க் போட்டு கிளம்புறான். ஊருக்குள்ள சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போட்டதா திரும்ப திரும்ப நியூஸ்ல ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் செஞ்சிக்கு இப்ப ஹெல்ப் பண்றது ஹீரோட ரூம்மேட். அவன் போய் எந்த இடத்துல அவன் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கான், அதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ அதை எடுத்து அவனுக்காக திருட்டுத்தனமா வேலை செய்ய வேண்டியதான் இவனோட வேலை. அவன் ஒரு டிராவ் ஓபன் பண்ணி கட்டுக்கட்டா ஃபைல்ஸ் இருக்கு, பணம் இருக்கு, போன் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். ஆனா அந்த கபோர்ட மூடுறதுக்குள்ள அந்த இடத்துக்கு பார்க் வந்து, தலைவா சூப்பரான ஒர்க் பண்ண, ரொம்ப நாளா நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்னு நல்லாவே தெரியும், சரி விட்டு பிடிக்கலாம் தான் இப்போ பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறான். அடுத்து ரூம்மேட் கிட்ட இருந்து செஞ்சிக்கு கால் போகுது. அந்த நேரத்துல போன் எடுத்து பேசுறது நம்ம ஹீரோ. அப்பா உன்னோட கையால் உனக்கு கால் பண்ணுவான்னு நினைச்சியா, அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, இனிமே நான் தான் பேசுவேன், சரி நம்ம 2 பேரும் பேசி ரொம்ப நாளாச்சு, இந்த போன்ல இருந்து நான் கால் பண்ண ஏடு, இப்போதைக்கு என் கையில சோஜன்ல நடந்த எல்லா தில்லுமுழுக்கான எவிடன்ஸும் இருக்கு, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போனை கட் பண்ண. இப்போதைக்கு அவன் மறைஞ்சிருக்கான். அவனை எப்படி
தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு கிட்ட டே இந்த ஸ்மக்லர் எல்லாம் என்னடா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க எல்லாம் நேர் வழியிலயா கடத்திட்டு வருவாங்க, எல்லாம் கடல் மூலியமா தான், அதாவது போட்டு லான்ச் இது மாதிரி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கண்டிப்பா அவன் போட்டை பிடிச்சுதான் இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போவான், உனக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது பேசணும்னு அவனும் விறுவிறுன்ட்டு அவன் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன் போட்ல இருப்பான் போல இருக்கா அவனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் பிளைட்ல ஏறி பறந்துட்டு இருந்தாலே நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சனே தெரியல, திரும்பவும் இதே ஊருக்கு வந்துட்டா. வந்தவ நேரா ஜின்ஹாவை பார்க்க வந்துட்டா. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட கூப்பிட்டு ஜின்ஹா சொன்ன உடனே இங்க பாரு அவன் மேல தப்பு கிடையாது, எல்லாமே அவங்க அப்பனோட வேலை, அவளை மிரட்டி உருட்டி இதெல்லாம் பண்ண வச்சிருப்பான், அவளுக்கு அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாது திமிர்த்தனத்தை தவிர அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா அவளை பத்தி இவ்வளவு புட்டு புட்டு வைக்கிற அப்படின்ற மாதிரி ஜின்ஹா கேட்ட உடனே அது ஒண்ணும் இல்ல, அவளுக்கு எனக்கும் போன ஜென்மத்துல கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா உளர்ற, அதெல்லாம் ஒண்ணுலடி சும்மா சொன்னேன் அப்படின்னு அப்படியே மழுப்பிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிடறான். அடுத்து இந்த பக்கம் போட்ல யார் யாருக்கு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தெரியுமோ மொத்த பேருக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம செஞ்சி கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டான். நேரா அவனுக்கு முதல்ல சின்ன வயசுல சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா, அவங்களதான் இப்ப ஹோட்டல் வச்சு கொடுத்து டெய்லி அங்க போய் சாப்பிடுறது வழக்கம். ஃபைனலா அவங்கள போய் மீட் பண்ணி வயிறார அவங்க கையால சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த வழியில என்னால இங்க இருக்க முடியாது, இங்க இருந்து நான் ரொம்ப தூரம் போறேன், ஆனா நீங்க எனக்கு முதல்ல கொடுத்த அந்த சாப்பாட்டை நான் மறக்கவே மாட்டேன். ஆமா நான் முதல்ல சாப்பாடு கொடுத்த உடனே வைக்காம உடனே சாப்பிட்ட இல்லையா, அந்த அளவுக்கு பசி, சரி எதை பத்தியும் திங்க் பண்ணாம சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொன்ன வாக்க காப்பாத்தணும், திரும்பவும் வரணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வில்லன் கார் எடுத்துட்டு வெளியில போக ஹீரோ தான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கானே, அவனும் காரை ஸ்டார்ட் பண்ணணும் ட்ரை பண்ணும் போது அவனுக்கு ஒரு கால் வருது. அதே சமயத்துல உள்ள வில்லனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா, அந்த பாட்டிமா ஓடி வந்து ஹீரோவோட காரை மறைச்சு அவனை விட்டுடு அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. அடுத்த சீன்ல இவன் எவ்வளவு தேடியும் வில்லனை விட்டுட்டான். ஆனா வில்லனும் இவங்க கெஸ் பண்ண மாதிரி போட்ல ஏறிட்டான். அங்க இருக்கவங்க கிட்ட பணம் எல்லாம் கொடுத்த உடனே அவனுக்கு ஒருத்தன் ஜூஸை கொண்டு வந்து டெலிவரி பண்ண, அதுவும் இவனுக்கு பிடிச்ச ஜூஸ், அதை எடுத்து ஒன்னு எடுத்துக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி கொடுத்த உடனே அவனுக்கு டவுட் வந்துருது. அங்க இருக்கவங்க எல்லாம் அந்த ஜூஸாலே அடிக்க ஆரம்பிக்க மொத்த பேரும் அவங்க கிட்ட ஃபைட் போடுறாங்க. இப்படி கண்ணா பின்னான்னு ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துல குதிச்சு வில்லனை காப்பாத்திட்டு இருக்கான். ஏன்டா எனக்காக இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, டே இங்க இருந்து நீ நாடு கடந்து போயிட்டீன்னு வச்சுக்கேன், உன்னோட ட்ரையல என்னால பார்க்க முடியாது, ஆனா உன்னோட ட்ரையலுக்கு நான் தான் தீர்ப்பு கொடுக்கணும், அதை என்னால மிஸ் பண்ண முடியுமா, இத்தனை நாள் இந்த ஜென்மம் எடுத்ததே உனக்கு ஜட்மெண்ட் கொடுக்கதாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃபைட்ட போறான். எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அடுத்து ஸ்ட்ரெயிட்டா வில்லனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறான். அடுத்து இப்போ செஞ்சிக்காக தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நாள் வந்துருச்சு. ஹீரோவும் பர்ஃபெக்டா ட்ரெஸ்ஸிங் பண்ணி அவனோட பென்சில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறமும் நான் நல்ல தீர்ப்பு கொடுப்பனா இல்ல இன்னையோட என்னோட நாட்கள் முடிஞ்சிருமா அப்படிங்கிற டவுட்டோட நீதி தேவதை சிலையை எடுத்து ஒரு நன்றி சொல்லிட்டு எப்பவும் போல அவங்களோட அசிஸ்டன்ட் கூட கிளம்பி கோர்ட் ரூமுக்கு போறான். அந்த இடத்துல டிஃபெண்டரா செஞ்சி உட்கார்ந்துருக்க. ஜட்ஜ் வந்தோடனே எல்லாரும் எந்திரிக்கணும், அவனையும் எந்திரிக்கிறான். இப்போதைக்கு இந்த கேஸ அட்வொகேட் கிட்ட இருந்து வாதாட போறது ஜின்ஹா தான். ஜின்ஹாவுக்கு தான் இவனை பத்தி எல்லா விஷயங்களும் தெரியுமே. சட்டத்துல இருக்க மொத்த கேஸையும் அவன் மேல போட்டுட்டு யுவர் ஆனர் இப்படியாப்பட்ட நயவஞ்சகனுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சமயத்துல ஜட்ஜ் உங்களுக்காக வாதாடுறதுக்கு யாராவது இருக்காங்களா டிஃபெண்டர் அப்படின்ற மாதிரி செஞ்சிய பார்த்து கேட்க, நானே இருக்கேன்டா, நானே ஒரு ஜட்ஜ் அப்படின்ட்டு அவனோட இடத்தை விட்டு எழுந்து வந்து கோர்ட் ரூம்ல உலாத்த ஆரம்பிக்கிறான். அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே லைவா நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஹீரோ வேற சொல்லியிருப்பான் இல்லையா. சோ ஊரே இவன் பேசுறத அப்படியே ரிலே பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் இப்படி வேலை செஞ்சேன், அப்படி உழைச்சேன், ஆமா யார்கிட்டதான் அநீதி இல்லாம இருந்துச்சு, சட்டமே கரப்ஷன் சைடு தானே தலை ஓங்கி இருக்குது, அப்போ என்னால மட்டும் எப்படி கரெக்டா நீதியை கொடுக்க முடியும், நேர்மையை கொடுக்க முடியும், அப்படி கொடுத்தா என்ன வாழ விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா அவனுக்கே வாதம் வச்சிட்டு இருக்கான். சரி நீங்க இப்ப இத பத்தி பேசுனீங்கன்னா திரும்பவும் கோர்ட்டை அவமரியாதை பண்ற மாதிரி தான் அர்த்தம். ஆனா நீங்க நிறைய கொலைகள் பண்ணிருக்கீங்க, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, மத்தவங்க செஞ்ச தப்ப மறைச்சிருக்கீங்க, மத்தவங்கள காயப்படுத்திருக்கீங்க, ஊழல்ல ஈடுபட்டிருக்கீங்க, அரசியல்ல உங்களுக்கு ஆசை வந்து பெரிய போஸ்ட்ல உட்கார்றதுக்கு இன்னும் நிறைய சூழ்ச்சி எல்லாம் பண்ணிருக்கீங்க, மெயின் விஷயம் உங்களுக்கு வேலை செஞ்ச அசிஸ்டன்ட்டையே நீங்க தான் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் என் கூடவே இருந்து எனக்கே குழி பறிச்சுட்டு என் முதுகுல வண்டா நீ, ஆனா நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு என்னடா தண்டனை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி மைக்கு கேமரா எல்லாத்தையும் அவன் பக்கம் வச்சுக்கிட்டு பயங்கரமா ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் உனக்கு மரியாதையே இல்ல அப்படின்ற மாதிரி சர்ச்சை பார்த்து கண்ணா பின்னான்னு பேசிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நீங்க கோர்ட்டை அவமதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வெறி எடுத்து டேபிள் மேல ஏறி ஹீரோவை பார்த்து நிக்க, அந்த நேரத்துல ஹீரோவும் எழுந்து நின்னு இப்போதைக்கு உங்களுக்கான தீர்ப்பை நான் சொல்ல போறேன், நீங்க பண்ணின இவ்வளவு குற்றங்களும் உலகத்துல யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க, இப்ப நீங்க உயிரோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியலையும் ஆட்டி பட்டப்பீங்க, இந்த நாட்டு
ஆட்டையும் சேர்த்தே ஆட்டி படைப்பீங்க, அதனால உங்களுக்கு நான் மரண தண்டனை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வெறி பிடிச்சு அவன் கத்தி அப்படியே ஹீரோவோட மூஞ்சிக்கிட்ட வந்து கண்ணீர் கண்ணில் கலங்கி நிற்கும். அதே சமயத்துல இவனுக்கும் தீர்ப்பு கொடுத்துட்டு இவனோட கண்ணும் கலங்கி இருக்கும். இப்படியே இந்த கேஸ் முடியுது. அடுத்த சீன்ல என்காவை கூட்டிட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா 2 பேரும் என்ன புது கேர்ள் ஃப்ரெண்ட புடிச்சிட்டான், ஒருவேளை இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறானோ, இல்ல இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு வீடு தொடச்சிக்கிட்டே அப்படியே குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத இவங்க 2 பேரும் ரசிச்சுட்டே இருக்காங்க. உன்னை பத்தி எங்க அப்பா அம்மா ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாமா சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு நான் கேட்க வந்தது எங்க அப்பாவுக்காக ஃபார்மாலிட்டிக்காக ஒரு சாரி கேட்க வந்தேன். நான் மனசார வந்திருந்தாலும் இது சாரி ஆகாது இல்லையா அப்படின்ட்டு அவங்க கிட்ட பேசிட்டு டேபிள்லயே உட்கார வச்சுட்டு திரும்பவும் சாரி கேட்க, எனக்கு இப்போ 2 குழந்தைகளை ஒரே சமயத்துல பார்த்த மாதிரி இருக்கு, பரவாயில்லம்மா சூப்பரா வளர்ந்து நல்லா படிச்சு அழகா இருக்க பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல இவளுக்கு பயங்கர சந்தோஷம். சீக்கிரமா அவங்க அப்பா குணமாயிடுவாரு, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல அவரு இப்போ நல்லாயிட்டாரு, சீக்கிரமா ஃபுல்லா குணமாயிடுவாரு அப்படின்ற மாதிரி இவ்வளவு சொல்றா. அடுத்த சீன்ல நம்ம தலைவியை காட்டுறாங்க. ஆக்சுவலா அவ லா படிச்சிருப்பா, ஆனா முழுசா எதையும் கத்திருந்திருக்க மாட்டா. சோ மேற்கொண்டு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக ஹாஸ்டல்ல இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல படிச்சு கலைஞ்சு போய் ஏதோ ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்ப போல இருக்கு. திரும்ப வந்து பார்க்கும்போது அவளோட டேபிள்ல இவளுக்கு பிடிச்ச ஜூஸ் இருக்கு, அதுல உன்னால முடியும்னு எழுதி இருக்கு. சோ இத கண்டிப்பா ஹீரோ தான் கொண்டு வந்து வச்சிருப்பான் அப்படின்ட்டு அவனை தேடிட்டு போய் வெளியில சுத்தியும் முத்தியும் பாக்குறா. பட் இவன் அவளோட முன்னாடி போறதுக்கு விருப்பப்படல. தூரத்துல இருந்து அவளை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான். இந்த தடவையாவது லானா என்னன்றத ஒழுங்கா படி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். அடுத்து சன்னின்னு ஒரு குட்டி குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கும். சோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அத ரிப்போர்ட்டர் கேட்டுட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட, நீ ரொம்ப உருகி சொன்னதை கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஆனா ஒரு குட் நியூஸ் சொல்லவா, நான் புதுசா ஒரு டிவி சேனல் ஓபன் பண்ணிருக்கேன். இனிமே நான் ரிப்போர்ட்டர் கிடையாது, டிவி சேனலோட ஓனர். அப்படியா, உண்மையாவா ஓபன் பண்ணிருக்கேன்? ஆமா, உனக்கும் எனக்கும் பாதி பாதி ஓகேவா அப்படின்ற மாதிரி அவ சொல்ல இந்த பக்கம் ஜெயில இருக்கிற செஞ்சியா காட்டுறாங்க. அவன் அப்படியே இன்னும் இறுக்கமான முகத்தோட உட்காந்துருக்கான். ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல உனக்கு பிடிச்ச ஃபுட்டை அவங்க கொடுத்து அமிச்சாங்க, சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுக்க அதை ஓபன் பண்ணி பார்த்தா முதல் முறையா இவனுக்கு ஒரு வயசானம்மா சாப்பாடுலாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க இவன் சின்ன வயசுல இருக்கும்போது முதல் முறையா கொடுத்த உணவையே திரும்பவும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். உனக்கு ரொம்ப பிடிக்குமா, ஏன் சிரிச்சிட்டு இருக்க, சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அவனும் எடுத்து சாப்பிட்றான். அடுத்த சீன்ல அந்த பார்லிமெண்ட் நடக்குமே சூஜியா, அதை காட்டுறாங்க. அந்த இடத்துல பெக்கங்கிள் வந்து அந்த இடத்துல இருக்கவங்க இப்ப மினிஸ்டர்ஸோ பிரசிடென்ட்டோ கிடையாதுங்க, ஃபுல்லா மிலிட்ரி. அப்படியே ஒவ்வொருத்தரா காமிச்சிட்டு நம்ம பெக்கங்கிளை காட்டுறாங்க. அவரும் சிரிக்கிறாரு. அவர் சிரிக்கும் போதுதான் எனக்கே தோணுச்சு, ஓ அதனால கொரியால இன்னும் மிலிட்டரி கவர்மெண்ட் இருக்கோ அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் நம்ம வில்லனை காட்டுறாங்க. அவன் வானத்தை பார்த்து அப்படியே எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னமும் அங்க இருக்க போலீஸ் எல்லாம் வந்து அவனுக்கு போனை கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. இவனோட ஆட்டம் இதோட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹீரோவும் வில்லனை பார்த்துட்டு வெளியில வரும்போது இந்த பிரபஞ்சத்தை பார்த்து இதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கை இருக்கா, இல்ல இன்னையோட முடிஞ்சிருமா, அப்படி எனக்கு வாழ்க்கை இருந்துச்சுன்னா இது மாதிரியான நியாய தீர்ப்புகளை வழங்குவேன் அப்படின்னு ஹாப்பியா அந்த உலகத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கான். அடுத்து இந்த சன்னின்னு ஒரு குட்டி குழந்தை இறந்து போச்சு இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்டே வச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல எல்லாரும் உட்காந்து பார்ட்டி மீட்ன்ட்டு சந்தோஷமா இருக்காங்க. இதோட இந்த ஃபுல் ட்ராமாவும் முடியுது. ஆனா என்னோட மைண்ட்ல கண்டிப்பா இதோட சீசன் 2 வரும்னு கான்பிடென்டா எதிர்பார்க்கிறேன். உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல இப்போ போலீஸ பார்த்தா நமக்கு ஒரு பயம் இருக்கும், அதே மாதிரி டாக்டரை பார்த்தா நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஆனா இந்த அட்வொகேட்ஸ் ஜட்ஜ் இது மாதிரி சட்டத்துறையில இருக்கிறவங்களை பார்த்தா மட்டும்தான் ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும். அது உண்மைதானே? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு இதையும் எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டிராமா வேணும்ட்டு நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். உங்களோட ஓட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.